friends, welcome back to my channel Think New Act Smart. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு. இன்றைக்கி வந்து ஒரு காலிஃப்ளவர், ஃப்ரெஷ் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். லெமன் ரைஸு, அதுக்கு தேவையான ரைஸ் குக்கரில் வந்து ஊற வைக்க வேணாம், பச்சரிசி தான் போடணும். ஸோ அதனால் போட்டிருக்கனால டக்குன்னு விசில் வச்சிடலாம். கழுவிட்டு அந்த ரைஸ்க்கான உப்பு இதில் போட்டுட்டேன். அப்புறம் இந்த காலிஃப்ளவரோட ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சூப் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் மசாலா பண்ண போகிறேன். ஸோ இப்போ எண்ணெய் தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிச்சிட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் வாய்வுன்றனால நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போடுறோம்ல தண்ணியில், ஹாட் வாட்டரில், அப்போயே கொஞ்சம் பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லது. நான் உப்பு, பெருங்காயம், மஞ்சள் 3ம் போட்டு அது எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ இதை நம்ம கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா வந்து நடுவில் சும்மா கட் பண்ணிவிட்டு அது இப்போது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா. சிம்லே வச்சு செய்யுங்க, ஏன்னா அந்த இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலே வந்து நமக்கு அடிக்கும். ஸோ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தோல் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே காலிஃப்ளவரே வாய்வு தான். சும்மா ஒரு டேஸ்ட்டு அண்ட் காலிஃப்ளவர் கம்மியாக இருக்கிறனால ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பட்டாணி போட்டுடலாம். ஃப்ரெஷ் பட்டாணி, ஃப்ரோசன் கிடையாது. நல்லா நீங்கள் இந்த சீசனுக்கு வாங்கி உரித்து ஃப்ரீசரில் நல்ல பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 6 months கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பட்டாணி வந்து 2 months ஆச்சு. ஸோ இப்போ இது போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடு சேர்த்து காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். எல்லாமே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம், ரொம்ப நல்லது அண்டு டேஸ்டியும் கூட. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நான் வந்து காலிஃப்ளவருக்கு உப்பு போட்டுட்டேன். பட் மீதி வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக்கிங்கில் மூடி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டு அந்த ஜூஸ்லேயே எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா வேகும். ஸோ தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நம்ம வந்து கிரேவி, காலிஃப்ளவர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கிரேவி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லோ குக்கிங்கில் வச்சிட போகிறேன். மூடிட்டு வேகட்டும்னு வச்சிட போகிறேன். இப்போ ஸ்லோ குக்கிங்கில் வச்சாச்சு. அப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். லெமன் ரைஸ்க்கு சாதம் ஆற விட்டுட்டேன். இப்போ நம்ம பார்க்க வந்து ரொம்ப வெந்த மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்ஸ் லெமன் ஊற்றின பிறகு அது சரியாயிரும்.
ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் கொஞ்சம் அந்த ரைஸை வந்து ஆற விட்டுட்டு கலர்னா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். க்ரீன், எல்லோ, ரெட்டு, பிங்க்கு சூப்பராக இருக்குது. சரி அதான் காமிப்போன்னு. இப்போ லெமன் ரைஸ்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். இந்த இது ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி கிரவுண்ட்நட் ஆயிலும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். கடலெண்ணெயும் நல்லாயிருக்கும். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இந்த தீபாவளி டைம்லலாம் ஆக்சுவலி நம்ம அன்ஹெல்தி ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்ணுற டைமில் இந்த ரீஃபைண்ட் ஆயிலை வந்து ரேடியோ ஆயில்னுவாங்க. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. அது பலகாரம் செய்யறதுக்கு ரேடியோ ஆயில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஹார்ட்லி எனக்கு ஒரு 8 வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இப்போ எண்ணெய் காயுது. காஞ்சோடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அம்மா இது ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட வெர்ஷன். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க இந்த மெத்தட். அது நிறைய பேர் நான் பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எலுமிச்சை பழம் ஊற்றுற டைமில் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதான் அந்த சத்து போகக்கூடாதுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். சில பேர் வந்து தாளிச்சிட்டு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லெமன் புழிஞ்சு விடுவாங்க. பட் எங்கள் அம்மாவோட ஸ்டைல் இதுதான். இப்போ வந்து நான் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வேர்க்கடலையை போட்டுக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நல்லா. இது பச்சை வேர்க்கடலை. இன்னொரு விஷயம் வந்து முந்திரி பருப்பு கூட போடலாம், செம்மையாக இருக்கும். அம்மா ஆக்சுவலி முந்திரி பருப்பு தான் போடுவாங்க. எல்லோரும் காஞ்ச மிளகாய் போடுவாங்க, ஆனால் அம்மா பச்சை மிளகாய் போடுவாங்க. ஸோ இது போட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே செவந்து வரட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா லெமன் ஜூஸு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், நமக்கு வந்து மஞ்சள் நம்ம ஒரு அளவுக்கு தெரியும்ல, அதானே லெமன் ரைஸ்க்கே கலரு. ஸோ ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வந்து இதாகிடுச்சு, வதங்கிருச்சு. வேர்க்கடலை கூட ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். என்னன்னு தெரியல, எங்கள் அம்பத்தூர் ஏரியாவில் வந்து கருவேப்பிலையே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருந்த விஷயம் கூட 10 ரூபா 5 ரூபான்னு கொடுத்துவாங்க. அப்படி காசு கொடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வதங்கிட்டுருக்கு. இப்போ தான் ஜஸ்ட் முக்கியமான ஸ்டேஜ். இப்போ தான் சிம்லே வச்சு செய்யுங்க, பெரிய தீ மட்டும் வைக்காதீங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இதை கலந்து வச்சுருக்கோம்ல லெமன், இது அதை ஒரு தடவை விரலில் போட்டு சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணோம், டக்குன்னு அதை ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி டக்குன்னு ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். இதுதான் அம்மாவோட மெத்தடு. கொதிக்கவே விடக்கூடாது. அது பாருங்கள், அதில் கொதிக்குது, சூட்டில் கொதிக்குது. பட் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நல்ல சத்தெல்லாம் போயிடும். டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அதே கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி டக்குன்னு ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஆறின பிறகு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். எல்லாமே தனியா, எல்லாமே மஞ்சள், எல்லாமே மிக்ஸ் ஆகி அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் போட போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன், ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் லெமன் ரைஸு, அதனால் இது கொஞ்சம் நம்ம காரமாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் இந்த மிளகா தூளோட அந்த பச்சை வாசனை போக்கணும்ல, ஸோ அதுக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் இருத்த பிறகு நம்ம கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இது பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். ஸோ அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும் போது கஷ்டப்படுவாங்கள்ல. இது கொதித்து இது சுருண்ட உடனே காமிக்கிறேன். இப்போ இது ஆறிடுச்சு லெமன் ரைஸ்க்கு. இப்போ நான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நம்ம ரைஸ்லேயும் போட்டிருக்கோம், அந்த லெமன் ஜூஸ்லேயும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது நான் பார்த்தேன். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். கரம் மசாலா போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உப்பு தேவையான போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். என்னோடய அம்மா வந்து எக் போடுவாங்க காலிஃப்ளவருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டேஜில் தான் எக் மிக்ஸ் பண்ணோம். இப்போ இந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு 3 எக் போடலாம். போட்டு நல்லா சுருள வறுத்து விடணும். அந்த எக்கெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கணும். அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இங்கே வந்து எங்கள் வீட்டில் வெஜ்ஜுன்றனால என்னால் எக் போட முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிருச்சு பாருங்கள். ஆனால் எக் இந்த ஸ்டேஜில் தான் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். இப்போ மிளகுத்தூள் போட்டுடலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, காரம் ஜாஸ்தி ஆயிரும். எவ்வளோ அளவுக்கு முடியுமோ மிளகாத்தூள் விட்டுட்டு மிளகுத்தூள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி லெமன் ரைஸு நம்ம பிளான் பண்ணால் வந்து காலையிலே செஞ்சிட்டா நல்லாயிருக்கும். அது ஊற தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ லஞ்சுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அது காலையிலே செஞ்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த காலிஃப்ளவரோட தண்டு சூப் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ சூப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இவ்வளோ தான் நான் அந்த தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது அதே மாதிரி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணி தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தால் இந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். போட்டு வதக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சோன்னா சீக்கிரமாக கெடாது. இது நல்லா ஒரு 2 ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டேன். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முழு மிளகும் சீரகமும் போடணும். இப்போ காலிஃப்ளவர் தண்டு, அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தண்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு ரொம்ப மிளகு போடக்கூடாது, ஒரு அளவுக்கு ஒரு 10 அப்படி போடலாம். கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இப்போ இது தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காய் வெந்துருச்சு. அண்ட் இந்த இதுக்கு தக்காளி வெங்காயம் அவ்வளோவா இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த காயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சிடலாம். உப்பு போடல, வெறும் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெயும் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுருங்க. அப்புறமா நம்ம உப்பு வந்து ஃபில்ட்ரு பண்ண பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூள், ஆஸ் யூஷுவல் சூப்புக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் சூப்பு மாதிரி உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஏலக்காய், ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுவே பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இதோ டேஸ்டான லெமன் ரைஸ், அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாம் போட்ட கிரேவி, ஊறுகாய், அப்புறம் இது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போது இந்த ஸ்டேஜ் தான் நம்ம உப்பு, மேலே பாருங்கள் மிளகு போட்டிருக்கேன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless you all. தேங்க்யூ.